உதவிக்கிறாரு. தயவுசெய்து பாலா இதுலேருந்து எப்படியாவது சீக்கிரமாக வெளில வந்தோன்னா, அப்பயும் ஃபோனில் அதுதான் சொன்னேன், இதுலேருந்து வெளில வந்துருப்பா, வேண்டாம்ப்பா, ஏதோ சொல்கிறாங்க, நீ போய் நீயாவது இவ்வளோ ப்ரூஃப் காமிக்கிறாங்க, அட்லீஸ்ட் அது இல்லைன்னா சொல்லு, இல்லை எனக்கு சம்மந்தம் இருக்குது இல்லைன்னு சொல்லு, இல்லை நான் என்ன தெரியாமல் செஞ்சாங்கன்னு சொல்லு, இல்லை ஐயோ இப்படி நடந்து போச்சா நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், மறுபடியும் திருப்பி நான் வந்து எல்லாத்துக்கும் சரி செய்து தரேன்னு சொல்லு. அப்போ அவருடைய வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் லைன் ரிலீஸ் பண்ணும்போது நான் கூட பார்த்தேன், என்ன அழகாக தெளிவாக சொல்கிறேன், இதுதான் நடக்குது. இப்போது இதில் ஒரு அங்கமாக பாலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே வந்து என்னங்க எனக்கு பின்னாடி யாரோ இயக்குறாங்கலாம் சொல்கிறீங்க அப்படின்னு என்னை கேட்குறாப்புல பாலா. ஏப்பா இல்லைப்பா, நான் அப்படி சொல்லலை, இயக்குறாங்கங்கிறதுக்கு சொல்லப்பா, இயக்குறாங்கன்னா நீ இதை செய்யலை, யாரோ ஒன்று செய்ய சொல்கிறாங்க, ஏதோ பப்ளிசிட்டிக்காக ஏதோ நடக்குது, என்ன அதுலேருந்து வெளியில் வா அப்படின்னா பதில் வரல. சொல்கிறேங்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாரு, திடீர்னு வந்து ஏதோ என்னை பற்றி எல்லாம் சொல்லி எல்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சுட்டு போங்க அப்படிங்கிறாரு. கேட்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. அதாவது என்னமோ இவர் காசு கொடுத்து தான் நாங்கள் இது வரைக்கும் வாழ்க்கை சோறு சாப்பிட்டதேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னை பற்றி சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சுட்டு போங்க அப்படிங்கிறாரு. அது கேட்குறப்போ இந்த டோன் இல்லை, நம்ம வந்து யாரோ அந்த ஏய் நான் பிச்சை போடுறதுனால தான் நீ இருக்க, ஏதோ நான் மிச்சம் இருக்கிறதெல்லாம் போடுறேன் அதுக்காக இருக்க அப்படி இருந்தது. நான் என்ன கேட்குறேன், எனக்கே இவ்வளோ வந்து வருத்தமாக இருக்க, கூட பழகினவனுக்கு யாருமே தெரியாத ஒரு மூத்த பத்திரிகையாளரை அவர் சொன்னதுக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கு, அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அன்றைக்கி வீடியோ போட்டப்போ எல்லாரும் பார்த்தீங்க, அந்த செல்ஃபி வீடியோ பார்த்தப்போ அவருக்கு சொல்லியிருந்தது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இது எதுக்கு வந்து அதை சொல்லணும்? பதில் தானே கேட்டோம், பதில் கேட்டால் பதில் சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் இதை சொல்லணும்? சொல்லக்கூடாதே, தவறாச்சே. இன்ஸ்டாகிராமில் நான் போடுறேன், அது காசு வரல, அது உங்களுக்கே தெரியும். ஆமாம், எல்லா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸுக்கும் இன்னொன்றும் தெரியும், பதிவு பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் காசு வராது. இன்ஸ்டாகிராமில் யாருக்காக வீடியோ போடுறோமோ அவங்க காசு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஏன் இது என்ன பொய்யா நான் சொன்னது? எல்லாரும் தருவாங்க. இங்கே எல்லாருமே வந்து சோசியல் மீடியாங்கிறது பணம் ஈட்டுறதுக்கான ஒரு வழியும் இருக்குது. யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை செய்கிறதுக்கு வந்து ஏதோ என்னை பற்றி பேசுறதுனால நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன இது, என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியலையே, என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் மேலே இருக்கீங்களா, நாங்கள்லாம் உங்கள் கீழே இருக்கோமா? நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்யணுமா? தப்பாக இருக்கேன், உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே, ரொம்ப தப்பாக இருக்கேன். எப்படி இதை நான் ஏற்றுக்கிறது? கஷ்டமாக இருக்கு. அதனால தான் நான் அதை பதிவு உங்கள்கிட்ட சொல்லிடணும்னு நினச்சேன். ஏன்னா நான் டெய்லி நடக்கிறத யதார்த்தமாக நடக்கிற விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் இப்பவும் சொல்கிறேன், பாலா நல்ல எண்ணம் படைத்தவர், நல்லா உதவி செய்கிறாரு. தயவுசெய்து பாலா இதுலேருந்து எப்படியாவது சீக்கிரமாக வெளில வந்தோன்னா, அப்பயும் ஃபோனில் அதுதான் சொன்னேன், இதுலேருந்து வெளில வந்துருப்பா, வேண்டாம்ப்பா, ஏதோ சொல்கிறாங்க, நீ போய் நீயாவது இவ்வளோ ப்ரூஃப் காமிக்கிறாங்க, அட்லீஸ்ட் அது இல்லைன்னா சொல்லு, இல்லை எனக்கு சம்மந்தம் இருக்குது இல்லைன்னு சொல்லு, இல்லை நான் என்ன தெரியாமல் செஞ்சாங்கன்னு சொல்லு, இல்லை ஐயோ இப்படி நடந்து போச்சா நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், மறுபடியும் திருப்பி நான் வந்து எல்லாத்துக்கும் சரி செய்து தரேன்னு சொல்லு. ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்கு போய்ட்டு ஒரு தவறான பொருளை வந்து இந்த வியாபாரி கொடுத்துட்றாரு, ஐயா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன், ஆல்ரெடி உடஞ்சிருக்கியா அப்படிங்கிறான். உடனே அவர் வந்து பார்த்துட்டு ஐயோ நம்ம கடையில் வாங்கினீங்க, இருங்க மாற்றி தர்றேன் அப்படிங்கிறாரு. ஒரு வியாபாரிக்கு இருக்கிற அக்கறை தான் பொது சேவை செய்கிறவங்களுக்கும் இருக்கணும் இல்லையா? அந்த வியாபாரி அப்போ நம்ம மதிப்போம்ல. மறுபடியும் உடனே என்ன பண்ணுவோம், அந்த கடையில் நம்ம சொன்னோன்னா உடனே மாற்றி தருவாங்க, நம்மளை வந்து நம்புவாங்க. தவறாக இருக்குன்னு சொல்லும்போது எப்படி போய் மக்கள் தவறான ஒரு விஷயத்தை ஏற்றுப்பாங்க? அதுதானே இங்கே கேள்வியாக இருக்குது. அப்போ அதுக்கு என்னாவது ஒரு பதிலை சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். அது சொன்னதுக்கு இப்படி சொல்லிட்டாப்புல, அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதையும் அமுதவாணன் வந்து என்னுடைய நண்பர், அவர் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த விஷயத்த வந்து அவர் அந்நிய கைக்கூலின்னு சொல்லிட்டீங்களே, சர்வதேச கைக்கூலின்னு, இந்த விஷயம் அவங்க அப்பா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவர் தெரிஞ்சால் என்ன ஆவார் அப்படிங்கிறாங்க. சரி நான் என்ன கேட்குறேன், இப்போ என்ன நிறைய பேர் திட்டாங்க, அந்த திட்டனை எங்கள் அப்பா பார்க்குறாரு. எங்கள் அப்பா என்ன இளம் வயதில் வந்து 30-40 வயசுலையா இருக்கார்? அப்போ எங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லையா? இங்கே எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குல்ல. இப்பவும் சொல்கிறேன், இந்த பையனை ஒரு அம்மா எந்த அளவுக்கு சொல்லுவாங்களோ, என் பையன் நல்லவங்க எப்படியாவது வெளில வந்துடுறா தம்பின்னு எப்படி சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி தான் உமாபதி கிருஷ்ணன் சொன்னார், நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் அதற்கு அவங்க சொன்ன பதில் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அல்ல. அது நல்லா இல்லை, அந்த பேசின துணியும் நல்லா இல்லை, அப்படி பேசுகிறதும் நல்லா இல்லை. இப்போ தானே உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறேங்கிறாப்புல என்ன, அதுக்கு எனக்கு ரொம்ப வலிச்சுது.
என்னப்பா நான் என்ன உனக்கு என்ன வன்மமா செஞ்சுட்டேன்? உனக்கு என்ன அப்படி வன்மம் செஞ்சுட்டேன்? யூடியூப்ல போட்டால் காசு வருதுயா, எல்லாத்துக்கும் தெரியும். யூடியூப்ல போட்டால் காசு வருது, யூடியூப்ல பேசினா காசு வருது, ஒவ்வொரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும் போதும் காசு கொடுப்பாங்க, தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அது எதுக்கு சொல்லி காமிக்கிறீங்க? அப்போ நீங்கள் போயிட்டு ஒரு மொபைல் ஷாப்பில் போயிட்டு வாவ் இந்த கடையில் சூப்பராக இருக்குது, மொபைல் செமையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, தேச தியாகியாக இருந்தால் செஞ்சீங்க, காசு கொடுத்தாங்கல்ல, தேச தியாகியாக இருந்தீங்களாங்க. ஐயோ எனக்கு பணம் பொருள் எதுவும் வேண்டாம், உங்கள் கடையில் இருக்க பொருளை பற்றி நான் அழாத சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னு சொன்னீங்களா? நாங்கள்